ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. டொமேட்டோ ரைஸ் தான் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போது நம்ம ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்குவோம். அதில் ஆயில் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது நம்ம டொமேட்டோ ரைஸ்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதில் வாசனைக்காக பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் கொஞ்சம் 2 போதும். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அரிசிக்கு ஒரு 5லேருந்து 6 தக்காளி எடுத்திருக்கேன். அது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இதில் பார்த்திங்கன்னா சோயா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த சோயா குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குன்றதுனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூளும், அடுத்து தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், காரம் தேவைன்னா. இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா காரம் சேர்ந்து வரட்டும். அது வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கழுவிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்ஸ் வரும். இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு காரம், உப்பெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா புதினா இலை கொஞ்சம் சேர்த்து இது நல்லா கலக்கி விட்டு ஒரு விசில் வர வரையும் விடுங்க. இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.